ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிளாஸட் ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கிளாஸட் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூமு. அப்படியே காட்டலைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து இங்கே வந்து 2 கிளாஸட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 கிளாஸெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூமு. இந்த கிளாஸெட் வந்து என்னோட ஹஸ்பண்டோட கிளாஸெட்டு. இதில் ஃபுல்லாக அவங்களோட க்ளோத்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் இருக்கிற கிளாஸெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மெயினாக இந்த கிளாஸெட் நான் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் தான். இங்கே ஃபுல்லாக வந்து நல்லா செல்ஃப் கொடுத்துருந்தாங்க. சரி, நமக்கு நம்மளோட சாரீஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸெட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிளாஸெட்டை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தோடனே சும்மா ரேண்டமாக வந்து அடுக்கி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்க செல்ஃப் பார்த்துடலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செல்ஃப் இருக்குது லைனாக. வந்து நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்க சாரீஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கலர் கோஆர்டினேட் பண்ணி பிரிச்சுக்கிட்டேன். கீதிகா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. நான் கேட்டேன், எப்படி ஏதாவது இந்த கிளாஸெட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுன்னு கேட்கும்போது கீதிகா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கலராக பிரித்து அடிக்க வைங்கம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அது மாதிரியே பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து இப்போ புதுசாக எடுத்தது, இந்த 1 இயர் 2 இயரில் எடுத்த சாரீலாம் கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஒரு 12-13 இயர்ஸாக எடுத்தது. கல்யாணத்தப்போ இருந்து எடுத்த சாரீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து நான் இந்தியா போகிறப்ப கொண்டு போய் கொடுத்துட்டேன். இல்லை ஊர்லேருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்கக்கிட்டையுமே நிறைய வேணாங்கிறது கட்டாததெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இது இதுலேயும் வந்து நம்ம 1 இயர் 2 இயர்க்கு அப்புறம் வேணாங்கிறத எடுத்து வேறவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்க்கு ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து நான் நிறைய சாரீஸோடு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போதே ஒரு 15-20 சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ சாரீஸ் சேர்ந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த லைட் ஷேடு, லைட் சாண்டல் கலரு, அந்த மாதிரி இருக்க சாரீஸ்லாம் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். இந்த ரேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலரோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே ஒவ்வொரு ரோலாக இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இது ஃபுல்லாக க்ரீன் கலர் சாரீஸு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தனியாக வீட்டில் கட்டுற சாரீ, அப்புறமா வந்து இந்த செமி சில்க்கு, மல்மல் காட்டன், அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். அதை விட இப்போ கலராக வச்சதுனால ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஃபோல்டிங்குமே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுனால நமக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்குதுங்க. இது வந்து இந்தியா போகிறப்ப தான் எங்கள் அம்மா வந்து அயர்ன் பண்ண கொடுப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு கட்டி கொடுப்பாங்க. எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஆசையாயிடுச்சு. இங்கே வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது, நம்மளே தான் அயர்ன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சாரீ தான். அப்புறமா இது ஃபுல்லாக வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலரு, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து 2 பர்பிள் சாரீ இருந்தது. ஸோ அதையும் வந்து இதுலேயே வச்சுட்டேன் நான். பர்பிளில் என்கிட்ட அவ்வளோவா பெரிய கலெக்ஷன்ஸ் இல்லை. இந்த தடவை போகிறப்ப தான் 2 பர்பிள் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே பிளாக்கு தாங்க, பிளாக் கலர் தான். இந்த மேலாக இருக்கிறதுலாம் சும்மா வீட்டில் கட்டுறது தான். நீங்கள் நிறைய தடவை நான் கட்டி பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மல்மல் காட்டனு. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சாரீ. மல்மல் காட்டனும் அம்மாவோட சாரீ தான். இது பிளாக் கலர் சாரீ இருந்ததாவே நான் வந்து நிறைய தடவை கட்டுவேங்க. என்னோடய ஃபேவரட் வந்து பிளாக் கலரு. பிளாக்கு கீழே வந்து ப்ளூ. என்கிட்ட அதிகமாக இருக்க கலரே கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு மாதிரி சாண்டல் கலர், ஒயிட் கலர் தாங்க நிறையா இருக்கும் என்கிட்ட. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அந்த மாதிரி கலர்ஸே நிறைய எடுத்துட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர் பிடிக்குன்றதுனால அந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஏன்னா அதையே எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் மாற்றினேன் நான். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதர்ஸ் டே வீடியோவில் நான் கட்டியிருந்தேன். இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா சுதிக்ஷா பிறக்கும்போது எடுத்த சாரீங்க. 13 வருஷம் ஆகுது இந்த காட்டன் சாரீ எடுத்து. போத்தீஸ்லையா ஐ திங்க் போத்தீஸில் எடுத்தோன்னு நினைக்கிறேன், அப்போ எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கீதிகா வந்து வயிற்றில் இருக்கும்போது 2nd பேபி ஷவர் அப்போ அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க இந்தியாவிலேருந்து. இந்த சாரீ போட்டு தான் பேபி ஷவர் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் அம்மாவோட சாரீ தான். இந்த தடவை இந்தியா போகிறப்ப நான் எடுத்துகிட்டு வந்தேன்ல,
அம்மாவோட சாரீ நான் வந்து ப்ளவுஸ் மட்டும் தைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அம்மாவோட சாரீ தான், இதுவும் எங்கள் அம்மா சாரீ தான். ஸோ அம்மா ஒரு தடவை 2 தடவை கட்டுவாங்க, அப்புறமா எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹவுஸ் வார்மிங் அப்போ வந்து அம்மா கொடுத்தாங்க அந்த சாரீ. இப்போ எல்லாத்தையும் எடுத்து என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். அப்புறம் இது ஃபுல்லாகவே ரெட்டு தாங்க, ரெட்டு கொஞ்சம் டார்க் மெரூன் அந்த மாதிரி கலர் சாரீஸு. அப்புறம் கீழேயும் வந்து ரெட்டு தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் இந்த வீட்டில் கட்டுறதுக்கு ஆன சாரீ தான். நான் நிறைய முன்னாடி அந்த மாதிரி சாரீ கட்டுவேன், வீட்டில் இருக்கும்போது நிறையா சாரீ கட்டுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி சாரீஸ் நிறைய வாங்கிக்குவேன், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி சாரீ வாங்குறத கம்மி பண்ணியிருக்கேன், ஏன்னா நிறைய ஆல்ரெடி இருக்குது, அதெல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், இங்கே ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அடுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு சிலது வந்து காட்டனு, சிலது வந்து நார்மல் சிந்தட்டிக் சாரீஸு, அந்த மாதிரி செமி சில்க்கு அந்த மாதிரி சாரீஸ்லாம் இங்கே இருக்குது. எனக்கு மோஸ்ட்டாக சாரீஸோட பேர்லாம் தெரியல, அதனால் வந்து நான் அப்படியே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரீ, லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு கட்டியிருந்தேன் நான். அது ஒரு தடவை கட்டினது, அதுக்கப்புறம் இன்னும் கட்டலை. இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரீங்க, ஒரு இந்த ஜமிக்கி சாரீ மாதிரி முன்னாடி விற்றுச்சு பார்த்திங்களா, அந்த சாரீ என்னோடய கல்யாணத்தப்போ எடுத்ததுங்க. அந்த டைம் எடுத்த சாரீ இன்னும் கட்டிகிட்டு தான் இருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரு, அப்படியே வந்து ஆரஞ்சு கலரு, இந்த ப்ளூக்கு வந்து அங்கே மேலே இடம் இல்லாதனால இங்கே வச்சுட்டேன். இங்கே ஃபுல்லாக க்ரே கலர் சாரீ. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இந்த சைடு இருக்க சாரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலர் கோஆர்டினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது அடுக்குனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து நான் நிறையாவே சாரீ கட்டுவேன், எங்களுக்கு இங்கே பார்ட்டிஸும் நிறைய வரும். ஸோ அதனால் அடிக்கடி சாரீ கட்டுறதுனால எல்லா சாரியுமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிடுவோம். ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கட்டாமல் வச்சுருப்போம். ஒன்று ப்ளவுஸு சரியில்லாமல் இருக்கும், இல்லை அது கட்டும்போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கிற சாரீஸ்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை கட்டிட்டு அப்படியே ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சாரீஸும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் இருந்தது ப்ளைனாக, சரி இங்கே ஏதாவது மாட்டினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, இது வந்து முன்னாடி கீதிகா ரூமில் இருந்தது. அதை வந்து கீதிகா இப்போ நான் மாட்டிக்க மாட்டேன், இதெல்லாம் குழந்தைங்க மாட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டேன். இது வந்து இங்கே ஹேங் பண்ணியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே செமி சில்க்கு, நார்மல் மற்ற எல்லா சாரியுமே இங்கே இருக்குது, காட்டன் சாரீ எல்லாமே. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்னோட சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி. சில்க் சாரியில் வந்து மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் சாரீ மட்டும் இந்தியாவில் இருக்குது, மற்ற எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கேயே வந்து பூஜை எல்லாத்துக்குமே நான் கட்டுவேன்றதுனால. இதெல்லாம் வந்து 2 இயர்ஸ் பேக் அம்மா வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. இது என் கல்யாணத்தப்போ எடுத்த சாரீ, இது அம்மாவோட சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில், என் தம்பி ஒய்ஃப் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க, நாத்தனாருக்கு சாரீ எடுத்து தரேன்ட்டு. அந்த சாரீ எங்களுக்கு 2011 கல்யாணம் ஆச்சு. அந்த டைம்லலாம் இந்த கலர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து என்னோடய ஹாஃப் சாரீ ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் அத்தை எடுத்து கொடுத்த சாரீ. இதுதான் வந்து என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் கட்டியிருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இந்த சாரீ. பிங்க்கில் வந்து ஆரஞ்சு பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரீ. இது ஃபுல்லாகவே வந்து இந்த தடவை இந்தியா போனேன் பார்த்திங்களா, அப்போ எடுத்த சாரீங்க. எல்லாமே ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடில் வந்து எடுத்தது. இது வந்து கோல்டு கலரு. நெக்ஸ்ட்டு சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங்க்கு அம்மா எடுத்து அனுப்பி விட்டாங்களா அந்த சாரீ. அப்புறம் இது வந்து என் தம்பி எடுத்து கொடுத்தான், சுதீக்ஷாவுக்காக எடுத்து கொடுத்தான். சுதீக்ஷா ஒரு தடவை கட்டினாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது. நான் அதுக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கல, சுதீக்ஷாவுக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இது வந்து சாரியும் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து ஒரு பேஸ்டல், ஒரு லாவெண்டர் அந்த மாதிரி கலர் சாரீ. எல்லாமே வந்து சில்க் சாரீஸ் தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் எடுத்தது எனக்கு தெரில. மோஸ்ட்டாக எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தாங்க. இங்கே இருக்க சாரீஸில் வந்து 99% வந்து எல்லாமே எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான். என்னோடய செலெக்ஷன் ரொம்ப கம்மி தான். அவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைச்சிட்டு தான் எனக்கு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தாலுமே எனக்கு பிடிக்கும், எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒப்பீனியனே சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா என்ன எடுக்கிறாங்களோ அது எனக்கு ஓகே. அதனால இது எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோட செலெக்ஷன் தான் மோஸ்ட்டாக. இதில் ஒரு சில சாரீஸ் தான் வந்து வேறவங்க கொடுத்த சாரியாக இருக்கும், மற்றதெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம எடுத்தது தான். இந்த சாரீலாம் பார்த்திங்கன்னா, இந்த சாரீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க, ஜெயந்தின்னு இங்கே இருக்காங்க, அவங்க வாங்கி கொடுத்த சாரீ. அதெல்லாம் இன்னும் கட்டவே இல்லை, புது சாரீ தான். அப்புறம் இந்த சாரீ வந்து லாஸ்ட் இயர் எங்கள் அத்தை ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த சாரீ.
ஸோ அந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் மட்டும் மற்றவங்க கொடுத்தது இருக்கும். மற்றது எல்லாமே சில்க் சாரீலாம் மோஸ்ட்டாக நம்ம எடுத்தது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படியே வந்து என்னோட புது சாரீஸ்லாம் வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் இந்தியா போகிறப்ப நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த சாரீ எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எடுத்த நியூ சாரீஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போது இதிலேருந்து எடுத்து நாங்கள் கட்டிக்குவோம். ஏன்னா இங்கே வந்து இப்போ ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தோம்னா திருப்பி நாங்கள் இந்தியா போகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். குறைஞ்சது 2-3 வருஷம்னா தான் ஆகும். அந்த 2-3 வருஷத்துக்கு தேவையான எல்லா சாரீஸும் இங்கே வச்சுட்டு தேவையானப்போ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சாரீ பேக்கு அமேசானில் கிடைக்கிது இல்லையா இந்தியாவில், அங்கே வாங்கி இந்த மாதிரி பேக் போட்டு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவானின்னு என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்த சாரீங்க. ஹவுஸ் வார்மிங் அப்போ அவங்க வந்து சாரியெல்லாம் எடுத்து தட்டு வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஒயிட் கலர் சாரீ நான் எடுத்தேன். இங்கே வந்து ஹவுஸ் வார்மிங் வச்சதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி வைக்கலாம், ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி அப்போ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் சாரீ எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பார்ட்டியே வைக்கல. ஸோ அந்த மாதிரி எல்லா சாரீஸும் இங்கே இருக்குது. இது வந்து என் தம்பி லாஸ்ட் இயர் வந்து நான் இந்தியா வந்திருந்தப்போ எங்களோட கல்யாண நாளைக்காக எடுத்து கொடுத்தான். லாஸ்ட் இயர் எங்களோட கல்யாண நாள் இந்தியா வந்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், அப்போ எடுத்து கொடுத்தது. இதெல்லாம் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ தான். இப்போது ஹவுஸ் வார்மிங் அப்போ அம்மா வந்து பார்சல் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த காட்டன் சாரீஸ்லாம் பார்சல் அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சு பார்த்துட்டே இருப்போம். தீபாவளி பொங்கல் வந்தால் நம்ம ஷாப்பிங்லாம் போகிறது இல்லைல்ல, நம்மளோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற புது சாரீஸ்லேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணி நம்ம வந்து அதையே வந்து ஃபெஸ்டிவலுக்கு போட்டுக்குவோம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்படியே அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோட வெஸ்டர்ன் நார்மல் டாப்புங்க, ஷார்ட் டாப்பு. ஸோ அது வந்து இதில் வந்து வின்டர் வேரும் இருக்குது, சம்மர் வேரும் இருக்குது. ஏன்னா இது அடிக்கடி நம்ம இங்கே வந்து போட்டுருவோம்ல, அதனால வந்து நிறைய உடனே 1 வருஷம் 2 வருஷத்துலேயே அது போயிடும். அதனால வந்து நிறைய அப்பப்போ போட்டுருவோம் நம்ம. ஸோ அதனால லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ தான் நான் வந்து ஒர்க்கும் போக ஆரம்பிச்சிருக்கேன்ல, ஸோ அதனால் இப்போ தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இல்லைனா மோஸ்ட்டாக சாரீ சுடிதார் அந்த மாதிரியே தான் வீட்டில் இருக்கும்போது போட்டுட்ருந்தேன். இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வின்டருக்கு போடுறது எல்லாமே கலந்து தான் இருக்குது. பட் அதையுமே வந்து நான் கலர் கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். பிளாக்கு, அப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீனு, ரெட்டு, மெரூனு, இந்த மாதிரி ஒயிட் ஷேடு, கொஞ்சம் வந்து லைட் பிங்க்கு, பர்பிள் அந்த மாதிரி இருக்கிறதுலாம். இதெல்லாம் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஏதாவது ஃபன் ரன்னு சம்திங் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா, கேம்ப்பு போவோம், கேம்ப் இல்லை ஃபீல்ட் ட்ரிப் போவோம். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் கூட ஸ்கூல்லேயே வந்து டிஷர்ட் கொடுப்பாங்க அந்தந்த டேக்கு போடுறதுக்கு. அந்த டிஷர்ட்லாம் கூட இங்கேயே வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் இயர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒயிட்டும் இந்த டீல் கலர் ஹேங்கர்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம் நிறையா. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல. மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அழகாக இருக்குது, இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெஸ்டர்ன் டாப்பு, இந்த டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் எடுத்தது தான். மோஸ்ட்டாக இங்கே நியர்பை எடுத்தது தான். ஆன்லைனில் பெருசாக வாங்கினது எதுவும் இருக்காது, இங்கே நியர்பை எடுத்தது தான். 1-2 மட்டும் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அம்மா இந்தியா அமேசானில் வாங்கினேன்னு சொல்லிட்டு இது கொடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் இந்தியாவிலேருந்து வந்தது, 1-2 தான். மற்றதெல்லாம் இங்கே காஸ்கோவில் வந்து ரொம்ப நார்மலான ப்ரைஸ்க்கு $10 $12 நல்ல நல்ல டாப்ஸாக கிடைக்கும். நம்ம ஒரு 2 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுடலாம், அந்த மாதிரி டாப்ஸாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக காஸ்கோலையும் வந்து நான் நிறைய இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வாங்குவேன். இதெல்லாம் முடிஞ்சுதா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து என்னோடய இந்தியன் வேர் தான் எல்லாமே. இதில் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸு, டாப்ஸு, காட்டன் டாப்ஸு, சுடிதார் செட்டு, 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு, அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் நல்ல லாங்காக வந்து ஸ்பேஸ் இருந்ததுனால நான் இங்கேயே வந்து ஃபுல்லாக போட்டேன். இதையுமே வந்து நான் ஃபுல்லாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கலராக பிரித்து போட்டேன். இந்த மாதிரி டார்க்கு ப்ரௌனு, ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, பர்பிள், லைட் பர்பிள், டார்க் பர்பிள், அப்புறம் க்ரே கலரு, அப்புறம் பிளாக், இது ஃபுல்லாக பிளாக் கலரு, ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அப்புறம் வந்து ஃபுல்லாக க்ரீன். ஸோ இதெல்லாமே க்ரீன் கலர்ஸு, க்ரீன், இதெல்லாம் க்ரீனு, அப்புறம் இது ஒயிட்டு. ஸோ அந்த மாதிரி இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி
கலராக பிரித்து போடவும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லாங் ட்ரெஸ்லாம் பின்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருந்தேன். அதை விட இந்த மாதிரி போடவும் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபோல்டு பண்ணி வச்சா ரொம்ப கஷ்டங்க. நிறைய ட்ரெஸ்ஸு போடாமையே அப்படியே இருந்துடும். அப்புறம் வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோல்டிங்க்கு வந்து நிறைய சேர்ந்துருது. அதனால் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஹேங்கர்ஸ் போடணும் நீட்டாக. அப்படி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்டாக வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளோத்ஸ் தான் போடுவேன், இந்தியன் க்ளோத்ஸ் தான் போடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு, திருப்பி வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். சாரீ வந்து ஓகே, 1-2 சாரீ வீக்லி ஒரு சாரீ இல்லை 2 சாரீ கட்டணுன்னா கூட அது மடித்து வைக்கிறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த க்ளாசெட்டில் வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் என்னால் ரீச் பண்ண முடியும். இங்கே இந்த செல்ஃபு இது வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும். இதுக்கு மேலே இருக்கிறது என்னால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் அங்கே எதுவுமே வச்சுக்கல. ஜஸ்ட்டு அது வந்து ஒரு செராமிக்கில் ஒரு ஹேண்ட்பேக் 5 பிலோவில் வாங்கினேன். இது ஒரு ஷோ பீஸ் தான். ஸோ அதை மேலே வச்சுட்டு 2 பக்கம் 2 டெடிபியர் வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஹங்கா டாப்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணது. இந்த இக்கட் சாரீ இருக்குல்ல, அதில் வந்து ஸ்கர்ட்டு டாப்பு அந்த மாதிரி மேலே தாவணி போட்டு கட்டுற மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் இதுவுமே ஸ்கர்ட், நார்மல் காட்டன் ஸ்கர்ட்டு, அதோட டாப்பு. அப்புறம் இதுவும் அந்த மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், நம்ம ஒரு செமிசெல்க் இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியலில் ஸ்கர்ட்டு டாப்பு அதோட தாவணி. இது ரெண்டும் வந்து ஒரு குட்டி சராரா மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸு அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாரு, இதெல்லாமே ஸ்கர்ட்டு தான். இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுட்டேன். இது இல்லாமல் இங்கே வேறு எது வச்சாலுமே நமக்கு ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். எனக்கு இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் நல்லாவே இருந்ததுனால நான் வந்து இதில் இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது இல்லாமல் இந்த பக்கம் வந்து இன்னொரு கிளாசெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாசெட் இருக்குது. இதுவுமே ஒரு கிளாசெட்டு வந்து நானே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஜீனு, நார்மல் பேண்ட்டு, வெளியில் போடுறதுக்கு ஃபார்மல் பேண்ட்டு, அப்புறம் சுடிதாரோட ஒரு சில பேண்ட்டு, லெக்கின்ஸு, அந்த மாதிரி ஸ்விம்மிங் அந்த வாட்டருக்குள்ளே போடுறது, அந்த மாதிரி எல்லா பேண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன். மேலே வந்து என்னோடய இன்ஸ்கர்ட்டு, இந்த சைடு ஃபுல்லாக வந்து நைட்டீஸு எல்லாமே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து என்னோடய இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல இந்த வீட்டில். அந்த பிள்ளைங்களோட ஆர்னமெண்ட்டு, ஜுவல்லரி, மேக்கப் அதெல்லாம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ அதனால் இது வந்து இந்தியாவில் லாஸ்ட் இயர் இந்தியா வந்தப்போ இந்த 2 ஒட்டியானம் வாங்கிட்டு வந்தேன் சுதிக்ஷா கீதிகாக்காக. அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும், எதுவும் உடஞ்சிடக்கூடாதுன்றதுனால நான் இங்கே வச்சுருக்கேன். எனவே இது வந்து குட்டி செல்ஃபு, ஸோ இங்கே எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல, அதனால் இதை நான் இங்கே வச்சுக்கிட்டேன். மேலே இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் தான். இது ஃபுல்லாகவே எல்லாமே காஸ்கோ கலெக்ஷன் தாங்க மொத்தமாக. இது ஃபுல்லாக நைட் ட்ரெஸ்ஸு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டாத ஒரு 4-5 சாரீ. பட் ஆனால் அதெல்லாம் வந்து என்னோடய கல்யாணத்தப்போ நான் அதான் முகூர்த்த சாரின்னு ஒன்று ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன், அந்த சாரீ. அப்புறம் ஆடி 18க்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ, என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்த சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதெல்லாம் கட்டுறதில்லை, பட் ஆனால் சரி இருக்கட்டும் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் துணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வேஷ்டி வந்து வெட்டி நான் இங்கே இருந்த சில்க் சாரியெல்லாம் வந்து இதில் தான் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்தேன் இவ்வளோ நாளாக. ஒரு 6 மந்த்து 1 இயர் கிட்ட இது அப்படியே தான் இருந்தது. லாஸ்ட் இயர் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டி வச்சேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சில்க் சாரீ எப்போவுமே நம்ம மாற்றி மடித்து வைக்கணும், கொஞ்ச நாள் ஹேங்கரில் போடணும், கொஞ்ச நாள் கட்டி வைக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஏன்னா நம்ம எப்பயாவது ஒரு தடவை கட்டும்போது சாரீஸ் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இத்து போய் கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சாரீஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து எடுத்து மடித்து வைக்கணுன்னா இந்த வேஷ்டி துணியில் வந்து மடித்து வச்சுப்பேன். சாரீ வந்து எப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் வந்து நான் ஒரு சாரியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ
பண்ணுறியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு மடிப்பு தான் கொஞ்சம் மாற்றி மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வரைக்குமே சேம் தாங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நார்மலாக மடிக்கிற மாதிரி. இப்போ வெயிட் பண்ணுங்கள், இதை நான் கீழே போட்டுறேன். கீழே கம்மி. ஸோ இப்போ இங்கே மடித்ததுக்கப்புறம் நார்மலாக நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் இப்படி மடித்து இப்படி பண்ணி இப்படி மடித்து வச்சுருவேன். இப்படி தான் எப்போவுமே நான் மடித்து வைப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து அப்படியே இந்த மடிப்பை கொஞ்சம் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு குட்டி ஃபோல்டு மிடில் வர வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் வந்து இப்படி ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ இப்படி வந்து மடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு தின்னான ஒரு இந்த மாதிரி ஒரு மடிப்பு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து இது மிடில் இப்படியே கொஞ்சம் இங்கே கேப் இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இங்கே வந்து இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பராக மடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது மடிச்சிட்டோம்ல, மடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் இந்த நூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பூ கட்டுற நூல் இல்லை கலசம்லாம் கட்டுற நூல், அந்த நூலை வந்து நம்ம இந்த லென்த்துக்கு எடுத்து கட்டிக்கலாம். இல்லைனா இது மேலேயே வச்சு கட்டிட்டோம். ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நூலை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வச்சு கட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மடிப்பு வந்து கீழே போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த சாரீ வந்து எப்படி நீங்கள் வச்சிங்கனாலும் கலையாதுங்க, அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணும்போதுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே ஒரு ஃபுல் அயன் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றோம். இது ஆல்ரெடி நான் அயன் பண்ணி வச்சுட்டேன், அதனால வந்து அப்படி நீட்டாக இருக்குது. நம்ம அயன் பண்ணாத சாரீனாலும் அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி இந்த மாதிரி நூலெல்லாம் கட்டி வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே கலையவே கலையாது. எடுத்து கீழே விழுந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி நூலோட விழுகிறதுனால உங்களுக்கு வந்து கலைஞ்சிராது. ஸோ உங்களுக்கு என்னோடய கிளாசட் டூர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மாவோட சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அம்மா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.